தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பாக குவைத்துக்கு வருகை தந்த ஆபாச பேச்சாளர், திமுகவின் மாவட்ட செயலாளர், மாமா பையனாக செயல்படுகின்ற யூடியூபர் முக்தார் இந்த காணொளிகளில் வருவது போல அடித்து துரைத்திருந்தால் இந்த மாமா பையன் முக்தார் இது நாள் வரைக்கும் இப்படி பேசியிருக்க மாட்டான். தற்பொழுது மதுரையில் நடக்கின்ற தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு முகக்கவசம் கண் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு திருடம் போல அந்த கூட்டத்துக்குள்ளார போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் கண்காணித்து அதன் மூலயமா அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு புத்தியோட அந்த மாநாடுக்கு போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அங்கிருந்து அவனை விரட்டி விரட்டி அடித்து வெளுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மானங்கட்ட மாமா பையன் முக்தாருக்கு இது தேவையா? நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துற, மக்கள் செய்தியை மக்களுக்கு ஆதரவா நடக்கிறத நல்லதை கொண்டுட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேரு, அதை பேசு, அதை நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனால் இப்படி ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக பொய்யை மட்டும் பரப்பிக்கிட்டு இப்படி நீ நடந்துக்கிட்டு இருந்தன, இனி ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு இது போல செருப்படி தாண்டா விழும். இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார், இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ எந்த இடத்துக்கு போனாலும் இது போலதான் இனிமே உனக்கு செருப்படி கொடுத்து மக்கள் துரத்துவாங்க. ஏன்னா நீ வந்து காசுக்காக எதையும் பேசுற அதாவது விலை மாதர் போல நீ ஒரு ஆம்பளை விலை மாதர். நீ பணத்துக்காக நீ எதுவும் பேசுவ, பணத்துக்காக எது நீ செய்யுவ அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நிரூபணம் ஆகிட்டு வருது. சரியா? எதுக்குடா உனக்கு இந்த பழப்பு? சொல்லு பார்ப்போம். எதுக்கு உனக்கு இந்த பழப்பு? ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, அந்த கட்சியோட நல்லது கெட்டது எல்லாம் அந்த கட்சியை சார்ந்தது. அந்த கட்சி தொண்டர்கள் வராங்க, அந்த கட்சி தலைவர்கள் பேச போறாங்க. அதுல உனக்கு என்ன வேலை? அந்த கட்சி கூட்டத்துக்குள்ளார போயிட்டு அங்க என்னென்ன அவதூறு பரப்புறதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது 1-2 செய்திகள் கிடைக்குதான பார்த்து அதை கொண்டுட்டு வந்து பெருசா பரப்பி அதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்கிறது வந்தது கேவலங்கட்ட பொழப்பு. எதுக்கு உனக்கு? திமுக கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு திமுகக்காக அண்ணன் சீமான் போன்ற உன்னதமான ஒரு அரசியல்வாதியெல்லாம் நீ அவமானப்படுத்துற அப்படின்னா இப்ப இங்க உன்னை அடிச்சு துரத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் நீ போயிட்டுனா உன்னால செருப்பாலேயே அடிச்சு துரத்துவாங்க. ஊடகன்றது ஒரு வலிமையான ஆயுதம். மக்களை நல்வழிப்படுத்த, மக்களுக்கான பணிகள், லஞ்சம் ஊழல் அற்ற அரசியல் சேவை, அந்த சேவையை சரியா செய்யறதுக்கு உண்டான ஒரு கேள்வி கடை தொடங்குகின்ற இந்த ஊடகம் எவனோ காசு கொடுக்குறான்றதுக்காக இருக்கிற உண்மையான நேர்மையான கூட்டணி இல்லாத லஞ்ச லாவண்யத்தெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்கின்ற தலைவர்களெல்லாம் அவமானப்படுத்தி அவங்க மேல பொய் பரப்புரைகளை செய்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன்ன. உனக்கு மட்டும் இல்லை, இது போன்ற எண்ணத்தோட வர ஒவ்வொருத்தவனுக்கும் இனிமே தமிழக மக்கள் தகுந்த பதிலடி தருவாங்க அப்படின்றத புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.